ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இந்த சீரீஸ்ல நம்ம இடியம்ஸ் ஃபுல்லா பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து இடியம்ஸ் படிக்கிறதுல என்ன சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய இடியம்ஸ் இருக்கு. ஒவ்வொரு இடியம்ஸையும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியல. அப்ப அந்த இடியம்ஸை வந்து மறக்காம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அது கூட ஒரு ஸ்டோரியோட இல்லைன்னா அந்த இடியமோட ஹிஸ்டரியை எடுத்து நம்ம ரிலேட் பண்ணி படிக்கும்போது அது ரொம்ப நாளைக்கு நமக்கு மறக்காம இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டைரக்டா அதோட மீனிங்கை ஞாபகம் வைக்கிறத விட அதோட ஸ்டோரி என்ன, அது எங்க யூஸ் பண்ணணும், அதை யூஸ் பண்ணி ஒரு சில சென்டென்ஸோட நம்ம சேர்த்து படிக்கும்போது அது வந்து நமக்கு மறக்காம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த சீரிஸை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ டெய்லி ஒரு 5 இடியம்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் நான் எப்பெல்லாம் போடுறனோ அப்போ உங்களுக்கு ஒரு புதுசா ஒரு 5 இடியம்ஸ் கிடைக்கும். ஸோ இங்க நான் வந்து எடுத்திருக்கக்கூடிய இடியம்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து தான் எடுக்க போறேன். ஸோ எஸ்எஸ்சில இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்லையும் சேர்த்து அதுல கேட்டிருக்கப்படக்கூடிய கொஞ்சம் டஃப்பான ரொம்ப ஈஸியான இடியம்ஸ் எல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். ரொம்ப கொஞ்சம் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கக்கூடிய இடியம்ஸை மட்டும் எடுத்து அது கூட ஒரு ஸ்டோரியை ரிலேட் பண்ணி அதை எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 2025 சிஜிஎல்ல கேட்ட இடியம்ஸை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதில் கேட்ட முக்கியமான இடியம்ஸை ஃபுல்லா இந்த வீடியோல அந்த சீரீஸ்ல நான் கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ முடிய நம்ம இது வந்து கண்டினியூவா போயிட்டே தான் இருக்க போகுது. ஸோ நமக்கு வந்து உட்கார்ந்து இப்போ நம்ம வந்து நிறைய சப்ஜெக்ட் வந்து 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணி நிறைய எஃபர்ட் போட்டு படிப்போம் இல்லையா? ஸோ இப்போ இந்த மாதிரி நமக்கு ஷார்ட்டா ஓகேங்களா ஒரு 5 minutes 10 minutes வீடியோ கொடுக்கறது மூலமா நமக்கு ஏதாவது ஃப்ரீ டைம் இருக்கும்போது ஏதாவது ஒரு வித்தியாசமா ஒரு 5 விஷயம் ஒரு 5 இடியம்ஸ் நம்ம கத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஃப்ரீ டைம் டிராவல்ல இருக்கும் போதோ இல்ல வேற ஏதாவது ஒர்க் பண்ண போறோம், அப்ப நமக்கு இடையில ஒரு 5 minutes கேப் கிடைக்கினா கூட அந்த இடத்த நம்ம யூட்டிலைஸ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோ நான் மேக் பண்றேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுல்லா பாருங்க. ஸோ நீங்க வந்து இப்போ நெக்ஸ்ட் வரக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாம் எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி நீங்க வந்து இந்த சீரீஸை ஃபாலோ பண்ணலாம். இதுல வந்து உங்களுக்கு கண்டிப்பா எஸ்எஸ்சில கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறதுனால இது மறுபடியும் ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் ஒன் டைம் இதை நீங்க பார்த்தா போதும், இது லாங் டர்முக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, இப்ப நம்ம டைரக்டா கிளாஸ்க்குள்ள போயிடலாம். சோ நம்மளோட இந்த சீரீஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இடியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹாப்சன் சாய்ஸ். ஓகேங்களா? சோ எல்லா இடியமுக்குமே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்ஃபோகிராபிக்ஸ் கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபோகிராபிக்ஸ்ல அதை பத்தின ஏதாவது ஸ்டோரி இருந்ததுன்னா இருக்கும். ஸோ அதை எங்கெங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இருக்கும். ஸோ அதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியா ஒரு இமேஜ் கூட இதுல இருக்கும். இந்த இமேஜ் மூலமா கூட அந்த இடியம்கான மீனிங்கை வந்து நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இடியம் பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பாருங்க. ஆப்ஷன் சாய்ஸ் இதோட மீனிங் என்ன கொடுத்திருக்காங்கன்னா a situation in which you have no real choice, you must accept the only option available. அதாவது என்னன்னா இங்க பாருங்க, இதுக்கான ஆரிஜின் எதுக்காக ஆப்ஷன் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சாங்க அப்படின்னா 1600கள்ல ஓகேங்களா இங்கிலாந்துல வந்து தாமஸ் ஹாப்சன் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. ஓகேங்களா? சோ அவர் வந்து இந்த குதிரையை வாடகைக்கு விடுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இது வச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா அவர்கிட்ட இருக்கிற குதிரையை வந்து நம்ம ஒரு 2 நாளைக்கு எனக்கு வாடகை கொடுங்க, எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு காசு கொடுத்தோம்னா 2 நாளைக்கு நமக்கு தருவாரு, திரும்ப அவர்கிட்ட கொடுக்கணும். ஓகேங்களா? சோ குதிரையை வாடகைக்கு விடக்கூடிய ஒரு இடம். ஓகேவா? சோ அது வந்து வச்சுட்டு இருந்திருக்காரு. சோ இந்த இடத்துல பாருங்க லைவரி ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்கு. லைவரி ஸ்டேபிள் அப்படின்னா அந்த குதிரை ஆடு மாடு இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை வந்து வாடகைக்கு கொடுக்கறதா லைவரி டேபிள். சோ அவர் ஒரு லைவரி ஸ்டேபிள் வச்சிருக்காரு. அதுல ஒரே ஒரு குதிரை தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? சோ அதுல வெறும் ஒரே ஒரு குதிரை தான் வச்சிருக்காரு. அப்ப அவர்கிட்ட குதிரை வாங்க வரவங்களுக்கு என்ன ஆப்ஷன் பாருங்க. ஒண்ணு அவர்கிட்ட அந்த இருக்கிற ஒரே ஒரு குதிரையை வாங்கணும், அப்படி இல்லைன்னா வேணான்னு விட்டு போகணும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல என்ன இல்ல, சாய்ஸே இல்ல. இப்போ அவர்கிட்ட ஒரு 4-5 குதிரை இருக்குன்னு நம்ம என்ன பண்ணலாம், அதுல எந்த குதிரை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து அதுல ஒன்ன செலக்ட் பண்ணலாம். இப்ப இந்த இடத்துல அவர்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு குதிரை தான். நம்ம குதிரை வேணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போட்டா அவர்கிட்ட என்ன குதிரை இருக்கோ அதைத்தான் நம்ம வாங்கிட்டு வரப்போறோம். அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன இல்ல, சாய்ஸ் இல்ல. அப்ப அதைத்தான் இவங்க சொல்றாங்க. சோ நோ ரியல் சாய்ஸ். ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, அந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு சாய்ஸே இல்ல, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு அந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணணும், இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம், இந்த ஆப்ஷன் சாய்ஸை யூஸ் பண்றோம். பாருங்க எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க, இன்னும் கிளியரா புரியும். ஆஃப்டர் மிஸ்ஸிங் த லாஸ்ட் பஸ் ஐ ஹேட் ஆப்ஷன் சாய்ஸ், எய்தர் வெயிட் ஃபார் hours ஆர் டேக் அ காஸ்ட்லி டாக்ஸி. ஓகேங்களா? அப்படின்னா என்ன பண்ணிட்டேன், பஸ்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன், கடைசி பஸ்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து என்னது ஆப்ஷன் சாய்ஸ்ல இருக்கிறேன். என்னது, ஒண்ணு நான் வந்து போயாகணும்னா கண்டிப்பா ஒரு காஸ்ட்லி டாக்ஸியை நான் ஹையர் பண்ணணும், இல்லைன்னா இங்கே நிக்கணும், புரியுதா உங்களுக்கு? சோ இந்த இடத்துல நமக்கு சாய்ஸ் இல்ல. அப்ப என்னதான் சாய்ஸ், அந்த காஸ்ட்லி டாக்ஸியை வந்து நம்ம ஹையர் பண்ணணும். அந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குங்கிறதுனால இந்த இடத்துல ஆப்ஷன் சாய்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து பாருங்க, she didn't want to move to another city but it was option choice. அப்படின்னா என்ன அர்த்தம், அவ வந்து இன்னொரு சிட்டிக்கு மூவ் பண்ணணும்னு அவளுக்கு விருப்பம் இல்ல,
ஆனா அது ஆப்ஷன் சாய்ஸா இருக்கு. ஏன்? அந்த புது சிட்டில தான் அவளுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிருக்கலாம், அந்த இடத்துல அவளுக்கு ஏதாவது ஒர்க் இருக்கலாம், ஸோ அங்கதான் மூவ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஆனா அவளுக்கு அதுல விருப்பம் இல்லை, இருந்தாலும் அது என்னவா இருக்கு? ஆப்ஷன் சாய்ஸா இருக்கு. ஓகே, இதுதான் ஒரே ஆப்ஷன், இதை நான் சூஸ் பண்ணி தான் ஆகணும். அடுத்து பாருங்க, இட்ஸ் ஆப்ஷன் சாய்ஸ் அக்செப்ட் த ஜாப் ஆஃபர் ஆர் ஸ்டே அன்எம்ப்ளாய்டு. இது வந்து ஆப்ஷன் சாய்ஸ். உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் ஆஃபர் வந்திருக்கு, ஒன்னு நீங்க இதை அக்செப்ட் பண்ணணும், இல்லைன்னா வேலை இல்லாம இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? சோ இப்போ உங்களுக்கு 3 4 இடத்துல இருந்து ஆஃபர் லெட்டர் வருது அப்படின்னா அப்ப அந்த இடத்துல ஆப்ஷன் சாய்ஸ் சொல்ல முடியாது. அதுல எதனாலும் நான் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குங்கிற பட்சத்துல அதுல வந்து என்ன வருது? இந்த ஆப்ஷன் சாய்ஸ் வருது. புரியுதா உங்களுக்கு? சோ நோ சாய்ஸ் பட் டு சூஸ். அதுதான் உங்களுக்கு சாய்ஸே இல்ல, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஆனாலும் அதை நீங்க சூஸ் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை இருந்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ஆப்ஷன் சாய்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். தெளிவா புரிஞ்சுதா? சோ இவ்வளவுதான் இந்த ஆப்ஷன் சாய்ஸ். நெக்ஸ்ட் இடியம் போயிடலாம் பாருங்க. அடுத்தது வந்து மேட் அஸ் அ ஹேட்டர். மேட் அஸ் அ ஹேட்டர். இந்த ஹேட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த தொப்பி இருக்கு இல்லையா, இந்த இருக்கு இல்லையா, இந்த தொப்பி அந்த காலத்துல இந்த ஃபாரின்ல எல்லாம் இந்த மாதிரி தொப்பி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹேட்னு சொல்லுவாங்க. இது இந்த ஹேட்டை மேனுஃபேக்சர் பண்றவங்க, அதை விக்கிறவங்க, ஓகேங்களா, இந்த ஹேட் பிசினஸ் பண்றாங்க இல்லையா, மெயினா ஹேட்டை மேனுஃபேக்சர் பண்றாங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். மேடுன்னு என்னது? மேடுன்னா ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமா இருக்கிறது. புரியுதா? சோ மேட் அஸ் அ ஹேட்டர். அப்ப ஹேட்டர்னா இந்த தொப்பி தயாரிக்கிறவங்கள போல பைத்தியக்காரனா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடியம் வந்து மீனிங் தருது. சரி, ஏன் அந்த ஹேட்டரை வந்து மேட் அப்படின்னு சொல்றாங்க? ஹேட்டர் ஏன் மேடா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஏன் கம்பேர் பண்றாங்க அப்படின்னா அதுக்கான ஆரிஜினா பார்த்தலாம். 18th 19th செஞ்சுரியில இந்த மாதிரி இந்த ஹேட் தயாரிக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் அந்த ஹேட்டை தயாரிக்கும் போது அந்த தயாரிக்கக்கூடிய ப்ராசஸ்ல வந்து மெர்க்குரியை யூஸ் பண்ணுவாங்களாம். பாதரசம் சொல்லுவாங்கல்ல, இந்த மெர்க்குரி அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டை நமக்கு யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த மெர்க்குரியை யூஸ் பண்றதுனால அவங்க வந்து லாங் டர்ம் அந்த மெர்க்குரி அந்த தயாரிக்கும் போது நிறைய மெர்க்குரி கூட அவங்க வாழ்க்கை ஃபுல்லா இருந்து அது வந்து அவங்களுக்கு நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்துது. என்னது? ட்ரிமர் அப்படிங்களா? ஓகேங்களா? ட்ரிமர் அப்படின்னா நடுக்கம், மூட் ஸ்விங்கு அண்ட் இரிட்டேஷனல் பிஹேவியர், இதெல்லாம் அவங்களுக்கு வந்துரும். ஓகேங்களா? ஏன்னா அந்த மெர்க்குரி கூட வேலை செஞ்சுட்டே இருக்கிறதுனால அந்த ஹேட் மேக் பண்ணும்போது நமக்கு மெர்க்குரி தேவை. அப்போ மெர்க்குரி கூட அதிக டைம் எக்ஸ்போஸ்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரிப்பட்ட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வருது. ஓகேங்களா? சோ பீப்புள் செட் தே வேர் மேட் அஸ் அ ஹேட்டர். அப்போ இந்த மாதிரி ஹேட் மேனுஃபேக்சர் பண்றவங்க இப்படித்தான் இருப்பாங்க. ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்க ஒரு மாதிரி அடிக்கடி என்ன சொல்றது, நார்மல் மனுஷன் மாதிரியே இருக்க மாட்டாங்க. திடீர்னு ஏதாவது அவங்களுக்கு ஆயிரும். அப்படிதான், அப்படி சொல்றதுக்காக தான் இந்த இடியமை கொண்டு வராங்க. ஓகே, ஸோ மீனிங் பாருங்க, வெரி கிரேசி ஆர் பிஹேவிங் இன் அ ஸ்ட்ரேஞ்ச் வே. வித்தியாசமா பிஹேவ் பண்றது. சோ ஓகே, இங்க நான் வந்து ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். இந்த இமேஜ்ல பாருங்க, ஒரு ஒரு ஹேட்டர் இருக்கிறாரு. இந்த ஹேட்டர்ட்ட நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கிறோம், 3 மணிக்கு டீ குடிக்கலாமா? டீ குடிக்க 3 மணிக்கு டீ குடிப்போமா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அவர் உடனே என்கிட்ட திரும்ப ரிட்டன் கேள்வி கேட்கிறாரு, எதுக்கு 3 மணிக்கு குடிக்கணும்? 93 மணிக்கு கொடுப்பா, நான் 3 o'clock குடிக்கலாமான்னு கேட்கிறேன். ஒய் 3 o'clock? 93 o'clock குடிக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. 93வது மணி ஒரு நாளைக்கே அவ்வளவுதான், 24 மணி நேரம் தான். ஓகேங்களா? சோ இவர் என்ன பண்றாரு, 93வது மணி 93 o'clock குடிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அது எப்படி இருக்கும்? நமக்கு நான் சென்ஸா இருக்கும். அப்ப என்னது? இந்த இடத்துல ஒரு மேட், வித்தியாசமா பிஹேவ் பண்றாரு, ஸ்ட்ரேஞ்சா இருக்கிறாரு, நார்மலா இல்ல, அவருக்கு ஏதோ சம்திங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், ஒதுங்கி வந்துருவோம். ஓகேங்களா? சோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. ஆஃப்டர் ட்ரிங்கிங் டூ மச் காஃபி ஹி வாஸ் ஆக்டிங் மேட் அஸ் அ ஹேட்டர். நிறைய காஃபி குடிச்ச, இப்போ ஒரு சிலருக்கு வந்து காஃபி குடிச்சாலே ஒரு மாதிரி தலைலாம் கிறக்க மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு கொஞ்சம் லைட்டா ஒரு மாதிரி போதையான மாதிரி இருக்கும். அது ஒரு சில பர்சனுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? சோ அதனால இந்த சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. நிறைய காஃபி குடிச்சதுனால என்னது, மேட் அஸ் அ ஹேட்டர், அது மாதிரி ஆக்ட் பண்றான்னு ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்றா. தி சில்ட்ரன் வேர் ரன்னிங் அரவுண்ட் மேட் அஸ் அ ஹேட்டர் பிஃபோர் த பார்ட்டி. பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில்ட்ரன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, மேட் அஸ் அ ஹேட்டர் மாதிரி அங்கங்க சுத்தி ஓடிட்டு இருக்காங்களா. அப்படின்னு என்ன அர்த்தம்? குழந்தைங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க, வித்தியாசமா. அதாவது நம்ம நார்மலா இருக்கிற விஷயங்களும் அவங்களுக்கு தெரியாது, எல்லாத்தையாவது இழுத்து போடுவாங்க, உடப்பாங்க, வித்தியாசமா பிஹேவ் பண்ணுவாங்க. அதனால இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. டோன்ட் டிரைவ் சோ ஃபாஸ்ட் யூ வில் எண்ட் அப் மேட் அஸ் அ ஹேட்டர். நீ வேகமா வண்டி ஓட்டாத. இப்போ காரு பைக் எல்லாம் நம்ம வேகமா ஓட்டும் போது நமக்குள்ள ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது, நம்மள அறியாமலே நம்ம இன்னும் கொஞ்சம் போவோம், இன்னும் கொஞ்சம் போவோம்னு சொல்லிட்டு நம்ம வித்தியாசமா ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து நமக்கு ஆபத்துல கொண்டு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீ வந்து வேகமா ஓட்டாத, இல்லைன்னா என்ன பண்ணுவ, யூ வில் எண்ட் ஆஃப் மேட், கடைசியில ஹேட்டர் மாதிரி மேட் ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்டென்ஸ் நமக்கு மீனிங் கொடுக்குது. தெளிவா புரியுதா? சோ பாருங்க, அவுட் ஆஃப் ஒன்ஸ் மைண்ட், எக்ஸ்ட்ரீம்லி கிரேசி. ஓகேவா? சோ கம்ப்ளீட்லி கிரேசி. சிமிலர் இடியம்ஸ் கொடுக்க போறேன். அவுட் ஆஃப் ஒன்ஸ் மைண்ட், அதாவது இந்த மேட் அஸ் அ ஹேட்டருக்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய வேற இடியம்ஸ் எல்லாம் என்ன பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஒன்ஸ் மைண்ட். அவுட் ஆஃப் ஒன்ஸ் மைண்ட்னா நம்மளோட மைண்டோட கண்ட்ரோலை மீறி, நம்ம கண்ட்ரோலை மீறி ஒரு விஷயம் போகுது. அப்ப இந்த இடத்துல இதையும் பார்த்துக்கணும், இதுவும் ஒரு இடியம் தான். இந்த இருக்குல்ல, அவுட் ஆஃப் ஒன்ஸ் மைண்ட், இது ஒரு இடியம். இதுக்கான மீனிங் என்னது, எக்ஸ்ட்ரீம்லி கிரேசி. அப்ப இதுக்கு சிமிலரா இருக்கு, மேட் அஸ் அ ஹேட்டருக்கு சிமிலரா. அடுத்து பாருங்க, போங்கர்ஸ்.
போங்கர்ஸ்னு ஒரு இடியம் இருக்கு. இந்த போங்கர்ஸ்னால எப்படி கம்ப்ளீட்லி கிரேசி. அப்ப இந்த ரெண்டு இடியமே சேர்த்து பார்த்து வச்சுக்கணும். இது ரெண்டுமே மேட் அஸ் அ ஹேட்டருக்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய இடியம்ஸ் தான். போங்கர்ஸும் அவுட் ஆஃப் ஒன்ஸ் மைண்ட். ஓகேங்களா, அவுட் ஆஃப் ஒன்ஸ் மைண்ட். கிளியரா புரிஞ்சுதா? சோ மேட் அஸ் அ ஹேட்டர் இனிமே மறக்க கூடாது. தெளிவா புரிஞ்சா அடுத்தது போயிடலாமா? பாருங்க, பை த ஸ்கின் ஆஃப் ஒன்ஸ் டீத். பை த ஸ்கின் ஆஃப் ஒன்ஸ் டீத். அதன ஸ்கின் ஆஃப் ஒன்ஸ் டீத்னா ஸ்கின் ஆஃப் டீத். டீத்துக்கு ஸ்கின் இருக்குமா? நம்ம பல்லுக்கு தோல் இருக்கா? நம்ம பல்லுக்கு என்ன கிடையாது? தோல் கிடையாது. ஆனா என்ன சொல்றாங்க? பை த ஸ்கின் ஆஃப் டீத்னா அப்போ பல்லுக்கு தோலே இல்லைன்னா அப்போ சுத்தமா இல்ல. அப்போ ரொம்ப மெல்லியதானங்கிறத கம்பேர் பண்றதுக்காக தான் இந்த ஸ்கின் ஆஃப் டீத் அவங்க கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப மெல்லிசா இருக்கு. ஓகேங்களா, ரொம்ப மெல்லிசா இருக்கு, ஒரு சின்ன கோடு போல இருக்கு. ஓகேங்களா, அந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுக்காக தான் இந்த ஸ்கின் ஆஃப் டீத்னு சொல்றாங்க. இதுக்கான மீனிங் என்னன்னா, டு barely succeed, escape or survive by a வெரி ஸ்மால் மார்ஜின். அப்ப ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்க. அது எப்படி தப்பிச்சிருக்கீங்க? மயிரிழையில தப்பிச்சிருக்கீங்க. அதை நம்ம மயிரிழைன்னு சொல்லுவோம்ல, அதை தான் என்னன்னு சொல்றாங்க? ஸ்கின் ஆஃப் டீத்னு சொல்றாங்க. நம்ம மயிரிழைன்னு எதுக்கு சொல்றோம்? மயிரிழை அப்படிங்கிறது வந்து நம்மளோட முடி வந்து எவ்வளவு தின்னா இருக்கு, எவ்வளவு எவ்வளவு மெல்லிசா இருக்கு, அதை விட மெல்லிசா சொல்றதுக்கு தான் என்ன சொல்றாங்க? ஸ்கின் ஆஃப் டீத்னு சொல்றாங்க. ஸோ டீத்தோட ஸ்கின் எவ்வளவு மெல்லிசா இருக்குன்னு சொல்றாங்க. டீத்துக்கு ஸ்கின்னே கிடையாது. ஓகேங்களா, ஸ்கின்னே இல்லை. அப்ப அந்த அளவுக்கு மயிரிழையில தப்பிக்கிறவங்க, அந்த அளவுக்கு பார்டர்ல போய் வெரி ஸ்மால் மார்ஜின்ல எஸ்கேப் ஆகுறாங்கல்ல, அந்த சிச்சுவேஷன் கொடுக்கறதுக்கு தான் இந்த பை த ஸ்கின் ஆஃப் ஒன்ஸ் டீத். ஓகேங்களா, சோ இப்ப இதுல பாருங்க, நமக்கு வந்து இதுல எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்டோரி இருக்கு. a student need 35 marks to pass, he gets 35 mark exactly, did you pass? yes, by the skin of my teeth அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா 35 மார்க் எடுத்தா பாஸ். அவன் கரெக்டா 35 எடுத்து பாஸ் ஆயிருக்கான். அப்ப என்ன சொல்றான்? நான் பாஸ் பண்ணிட்டேன். ஆனா எப்படி? பை த ஸ்கின் ஆஃப் மை டீத். அப்ப இந்த இடத்துல பை த ஸ்கின் ஆஃப் ஒன்ஸ்ன்னு இருக்கே சார், இந்த ஒன்ஸ்ன்னு என்ன சார்? யார் பேசுறாங்களோ அவங்க. இப்ப நான் பேசுறேன்னு என்ன சொல்லுவேன்? பை த ஸ்கின் ஆஃப் மை டீத் அப்படின்னு சொல்லுவேன். இப்ப ஒரு ஒரு பையன் பேசுறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆண் ஒருத்தர் பேசுறாருன்னா பை த ஸ்கின் ஆஃப் ஹிஸ் டீத். ஒரு பொண்ணு பேசுனா பை த ஸ்கின் ஆஃப் ஹெர் டீத். யார் பேசுறாங்களோ அவங்களோட டீத். அதைத்தான் இந்த இடத்துல ஒன்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு. சோ இந்த இடத்துல மை டீத் இவன் சொல்றான். இவன் எப்படி சொல்றான்? எஸ், பை த ஸ்கின் ஆஃப் மை டீத்னா அவன் சொல்றதுனால இந்த இடத்துல மை டீத்னு போட்டு வச்சிருக்காங்க. ஓகேவா, சில பாருங்க, ஹி பாஸ் த எக்ஸசி எக்ஸாம் பை த ஸ்கின் ஆஃப் ஹிஸ் டீத். அப்படின்னு என்ன அர்த்தம்? கரெக்டா கட் ஆஃப் கிளியர் பண்ணி, கட் ஆஃப் வந்து ஃபைனல் கட் ஆஃப் வந்து ஒரு ஓகே, இப்ப டயர் ஒன் எழுதுறான். டயர் ஒன்ல கட் ஆஃப் வந்து 142ன்னு வச்சுக்கோங்களேன். அவன் கரெக்டா எடுத்தது எவ்வளவு? 142. கரெக்டா கட் ஆஃப் எடுத்து கிளியர் பண்ணிருக்கான். அப்படின்னா பை த ஸ்கின் ஆஃப் ஹிஸ் டீத். வருது பாருங்க, த டீம் ஒன் த மேட்ச் பை த ஸ்கின் ஆஃப் தயர் டீத். அப்படின்னு அர்த்தம் பாருங்க. டீம் ஏ 101 எடுத்திருக்காங்க, டீம் பி 100 எடுத்திருக்காங்க. அப்போ டீம் வந்து வின் பண்ண டீம் வந்து என்ன பண்ணிருக்கு? கரெக்டா ஒரு பக்கத்து மார்ஜின், ஓகேங்களா, கரெக்டா ஒரு பாயிண்ட் வித்தியாசத்துல தான் வின் பண்ணிருக்காங்க. ஒரு பாயிண்ட் வித்தியாசத்துல பாருங்க, ஷி காட் த ட்ரெயின் பை த ஸ்கின் ஆஃப் ஹெர் டீத். இப்ப இந்த இடத்துல ஹெர் வந்துருச்சா? ஒண்ணுக்கு பதில் என்ன வந்துருச்சு? ஹெர் வந்துருச்சு. ஏன் இங்க ஷீ சொல்றாங்க? இங்க தயார்னு இருக்கு, ஏன் இங்க இந்த டீமை பத்தி சொல்றாங்க? இங்க ஹிஸ்ன்னு இருக்கு, ஏன் இங்க ஹீய பத்தி சொல்றாங்க? ஓகேங்களா, இங்க பாருங்க, த கம்பெனின்னு இருக்கு, இங்க என்ன இருக்கு? இட்ஸ் டீத்னு இருக்கா? வேற ஒண்ணுமே இல்லை. பாருங்க, ஷி காட் த ட்ரெயின் பை த ஸ்கின் ஆஃப் ஹெர் டீத்னு என்ன அர்த்தம்? கரெக்டா ட்ரெயின் கிளம்புறதுக்கு, அந்த கரெக்டா ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி தான் ஏறி இருக்கா. ஓகேங்களா, அவ ஒரு செகண்ட் லேட் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பா? ட்ரெயினை மிஸ் பண்ணிருப்பா. அப்ப இந்த இடத்துல சின்ன மார்ஜின்ல தான் அவ பிடிச்சிருக்கா. ஓகேங்களா, சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? நமக்கு நம்ம எதிர்பார்த்த விஷயம் கிடைச்சிருச்சு. ஆனா எப்படி கிடைச்சிருக்கு? அது வந்து ரொம்ப பக்கத்துல க்ளோஸா போய் கிடைச்சிருக்கு. ஓகேவா, த கம்பெனி சர்வைவ் த கிரைசிஸ் பை த ஸ்கின் ஆஃப் இட்ஸ் டீத். ஓகேங்களா, அப்ப இந்த கம்பெனி அந்த கிரைசிஸ்ல இருந்து சர்வைவ் ஆகி தப்பிச்சிருச்சு. அது எப்படி? ரொம்ப மயிரிழையில தப்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். கிளியரா புரிஞ்சுதா? சொல்ல பாருங்க, இதுல வந்து சிமிலர் எக்ஸ்பிரஷன் பாருங்க, பை அ ஹேர்ஸ் பிரெத். இந்த மயிரிழையிலன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி நேரோலி, ஜஸ்ட் பேர்லி. பேர்லிங்கிற வார்த்தைக்கு, இந்த பேர்லிக்கு வந்து அர்த்தம் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோல போட்டிருப்போம். ஓகேங்களா, இந்த பேர்லி, ஸ்காஸ்லி, ஹார்ட்லி, மியர்லின்னு சொல்லிட்டு அதுலயும் நான் சொல்லியிருப்பேன். இந்த பேர்லி அப்படின்னா என்னது? பேர்லினா ஒரு விஷயம் வந்து அப்படியே என்ன தேவையோ அதுக்கு கொஞ்சம் கூட எடுத்து நம்ம இது பண்றது. ஓகேங்களா, இப்போ 35 மார்க் எடுத்தா பாஸ்னா 35, 36 எடுத்து நம்ம பாஸ் பண்றதா என்னது? பேர்லின்னு சொல்லிட்டு அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அந்த வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து பாருங்க, பை த நேரோயஸ்ட் மார்ஜின், ரொம்ப கம்மியான மார்ஜின்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல தமிழ் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. மிக குறைந்த வித்தியாசத்தில் தப்பித்தல் அல்லது வெற்றி பெறுதல். ஓகேவா, ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் பாருங்க, டெஸ்பைட் ஸ்கோரிங் ஒன்லி 35 மார்க்ஸ் he passed the examination by the skin of his teeth. ஓகேவா, சோ இதான் ஆன்சர். இப்ப தெளிவா புரிஞ்சுதா? பை த ஸ்கின் ஆஃப் ஒன்ஸ் டீத்துக்கான மீனிங் என்னன்னு சொல்லிட்டு அடுத்து பாருங்க, டு பி இன் ஹை டட்ஜான். டு பி இன் ஹை டட்ஜான், இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது மறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த இடியம் வந்து மறந்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, ஒரு ஸ்டோரியோட பாருங்க. பிரின்சிபல் வந்து என்ன சொல்றாரு? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் நாளைக்கு ஹாலிடேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நாளைக்கு ஹாலிடேன்னு சொல்லிட்டு ஹாப்பியா இருக்கிறாங்க. திடீர்னு பிரின்சிபலுக்கு இன்னொரு ஒரு சர்க்குலர் வருது, இல்ல நாளைக்கு லீவ் இல்ல,
லீவ் வந்து இன்னொரு நாள் மாத்திர போறோம், நாளைக்கு வந்து கண்டிப்பா ஸ்கூல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிரின்சிபல் என்ன சொல்றாரு, இட் வாஸ் அ மிஸ்டேக், ஸ்கூல் வில் ஃபங்க்ஷன் நார்மலி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு எப்படி இருக்கும், ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், சொல்லாம இருந்தா பிரச்சனை இல்லை, நாளைக்கு லீவுன்னு சொல்லிட்டு கடைசி லீவ் இல்லைன்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் பயங்கர டென்ஷன் ஆகும், காண்டாவும் இல்லையா. அப்ப என்ன பண்றாங்க, ஸ்டூடெண்ட் பிகம் ஆங்கிரி அண்ட் லீவ் இன், ரொம்ப கோவப்பட்டு அங்க இருந்து வெளியே போறாங்க. எப்படி, லீவ் இன் ஹை டட்ஜியான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்னது, டு பி வெரி வெரி ஆங்கிரி, ஹைலி அஃபெண்டட் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி டிஸ்பிளீஸ்ட் அபவுட் சம்திங். என்னால பொறுத்துக்கவே முடியல அந்த விஷயத்த, ரொம்ப எனக்கு கோவமா வருது, இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயங்கர கோபத்துல இருக்கிறத இந்த டு பி இன் ஹை டட்ஜான்ங்கிறது நமக்கு மீனிங் கொடுக்குது. ஓகேவா. சோ இந்த இடத்துல பாருங்க, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க, த மேனேஜர் வாஸ் இன் ஹை டட்ஜான் when he discovered the mistake. அந்த தப்ப கண்டுபிடிச்ச உடனே மேனேஜர் வந்து கடும் கோவத்துக்கு போயிட்டாரு, அதான் இன் ஹை டட்ஜான். she left the meeting in high dudgeon after her suggestion was rejected. அந்த மீட்டிங்ல அவளோட சஜஷனை யாருமே ஒத்துக்கல, ரிஜெக்ட் பண்ணதுனால அவ பயங்கரமான கோவத்துல மீட்டிங்ல இருந்து வெளியே போயிட்டா. the customer stormed out of the shop in high dudgeon. அந்த கஸ்டமர் வந்து ஷாப்ல அங்க இருக்கக்கூடிய பர்சன்ஸ் யாருமே ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அங்க இருந்து என்ன பண்றாரு, வெளியே போயிட்டாரு. இன் ஹை டட்ஜான், பயங்கர கோவத்துல கடையில இருந்து வெளியே போயிட்டாரு. the minister was in high dudgeon over the allegations made against him. ஓகேங்களா. அப்ப மினிஸ்டர் வந்து பயங்கர கடுப்புல இருக்கிறாரு, ஏன்னா அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகளை நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால. தெளிவா புரிஞ்சதுல. சோ இதோட சினோனிம்ஸ் பாருங்க, ஃபியூரியஸ், ஃபியூரியஸ்னா கோவமா இருக்கிறது, என்ரேஜ்டு அதுவும் கோவம் தான், இன்டிக்னன்ட் அதுவும் கோவம் தான், அஃபண்டட், இரிட்டேட்டட், ஆங்கிரி, இது எல்லாமே இதுக்கான சினோனிம்ஸ். ஓகேவா. சோ எல்லாமே பார்க்கும்போது என்னது, நம்ம கடும் கோவத்துல இருக்கிறது, பயங்கர இரிட்டேஷன்ல இருக்கிறது, எரிச்சல்ல இருக்கிறது, அது மாதிரிப்பட்ட மீனிங்க கொடுக்குது. ஓகே. ஆன்டனிம்ஸ் பாத்தீங்கன்னா காமா இருக்கிறது, ப்ளீஸ்டா இருக்கிறது, டிலைட்டடா இருக்கிறது, கண்டென்ட், இது எல்லாமே இதுக்கான ஆன்டனிம்ஸ், எதிர்ச்சொற்கள். ஓகேவா. சோ பாருங்க, சூஸ் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த இடியம். இன் ஹை டட்ஜான் கீழே என்ன போடுவோம், எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பியா, டீப்லி கன்ஃபியூஸ்டா, வெரி ஆங்கிரியா, வெரி டயர்டா. சோ வெரி ஆங்கிரி போடுவோம். ஓகேவா. சோ இப்ப இந்த இடத்துல பாருங்க, ஈஸியா ஒரு மெமரி ட்ரிக் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னன்னா, டட்ஜியான், இது சவுண்ட் லைக் எப்படி இருக்கு, டூ ஜட்ஜ் ஆன், டூ ஜட்ஜ் ஆன். இப்ப என்னன்னா, சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு புரியறதுக்காக ஒரு சின்ன விஷயங்களை வந்து நம்ம இந்த டட்ஜான்னு பார்த்த உடனே இதுக்குள்ள ஜட்ஜ் அப்படிங்கிற வார்த்தை உள்ள இருக்கிற மாதிரி இருக்கா. அப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு ஜட்ஜி கிட்ட போறோம், ஜட்ஜி வந்து நம்ம எதிர்பார்த்து தீர்ப்பு கொடுக்கல அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், பயங்கர கடுப்பாகும், கோவம் வரும், ஜட்ஜை பிடிச்சி திட்ட முடியாது, இருந்தாலும் மனசுக்குள்ள திட்டுவோம், இருந்தாலும் என்ன இப்படி கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இது மாதிரி ஜட்ஜு நமக்கு தப்பான தீர்ப்பை கொடுத்துட்டாரு, நமக்கு எதிரான ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாருன்னு நமக்கு என்ன ஆகும், பயங்கர கோவம் வரும், ஆத்திரம் வரும். ஓகேங்களா. ஸோ அதுதான் என்னது, இந்த டு பி இன் ஹை டட்ஜான் அப்படிங்கிறத தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஸோ இனி மறக்கக்கூடாது டு பி இன் ஹை டட்ஜான. அடுத்து பாருங்க, த்ரோ ஒன்ஸ் ஹேட் இன் டு த ரிங். த்ரோ, இப்ப இதுலயும் அதே தான், த்ரோ ஒன்ஸ் ஹேட்னு இருக்குல்ல. ஒன்ஸ் ஹேட்னா நான் சொல்றேன்னா த்ரோ மை ஹேட் இன் டு த ரிங், அவன் சொன்னா த்ரோ ஹிஸ் ஹேட் இன் டு த ரிங், அவன் சொன்னா த்ரோ ஹேர் ஹேட் இன் டு த ரிங். யார் சொல்றாங்களோ அவங்களோட ஹேட், அவங்களோட ஹேட் என்ன பண்றாங்களா, ரிங்குக்குள்ள தூக்கி போடுறாங்களா. ரிங்குன்னு என்னது இருக்கா, இந்த குத்துச்சண்டை ரெஸ்லிங் எல்லாம் போடும் போது இது மாதிரி போட்டு வச்சிருப்பாங்களா, இதைத்தான் ரிங் அப்படிம்பாங்க. இதுக்குள்ள நான் என்னோட ஹேட்டை தூக்கி நான் இப்ப வந்து வெளியே பாத்துட்டு இருக்கேன், இதுக்குள்ள என்னோட தொப்பியை தூக்கி நான் உள்ள போடுறேன்னு என்ன அர்த்தம், நானும் போட்டிக்கு தயார், அவ்வளவுதான், நானும் போட்டிக்கு தயார். சேலஞ்ச் அக்செப்டட், சேலஞ்ச் அக்செப்டட். அப்ப யார், அப்ப உள்ள ஒருத்தர் நிக்கிறாரு, உள்ள ஒருத்தர், யாராவது என்கிட்ட போட்டிக்கு தயார், என்ன போட்டி போட்டு ஜெயிக்கிறதுக்கு முன் வரீங்களா, என்னை போட்டி போட்டு யாராலையும் ஜெயிக்க முடியுமான்னு சொல்லிட்டு ரிங்குக்குள்ள இருக்கிற ஒருத்தர் சவால் விடுறாரு. அப்ப வெளியே இருந்து ஹீரோ என்ன பண்றாரு, தொப்பியை தூக்கி உள்ள தூக்கி போட்டாருன்னா, நான் வரேன், நான் உன்னை சண்டை போட்டு நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஓகேங்களா. சோ அதுதான் என்னது, த்ரோ ஒன்ஸ் ஹேட் இன் டு த ரிங். ஓகேங்களா. So when you want to participate in a competition, election, debate, challenge or any contest. ஓகேங்களா. சோ அது வந்து காம்படிஷன் போட்டியா இருக்கலாம், அல்லது தேர்தலா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பேச்சு போட்டியா கூட இருக்கலாம், என்ன வேணாலும், ஏதோ ஒரு சேலஞ்சா இருக்கலாம், ஏதோ ஒரு கான்டெஸ்டா இருக்கலாம், எதுலனாலும் நீங்க போட்டி போட தயார். ஓகேங்களா. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் என்னது, இந்த த்ரோ ஒன்ஸ் ஹேட் இன் டு த ரிங். ஓகே. சோ இது பாருங்க, மீனிங் வந்து டு டிசைட் டு டேக் பார்ட் இன் அ கான்டெஸ்ட் ஆர் காம்படிஷன், டு ஆஃபர் ஒன் செல்ஃப் அஸ் அ கேண்டிடேட். நானும் இதுல ஒரு கேண்டிடேட்டா கலந்துக்கிறேன், நானும் இதுல காம்பீட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கான மீனிங் தான். சோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் he threw his hat into the ring and started his own company. அப்படின்னா என்ன அர்த்தம், இவ்வளவு நாள் அவன் கம்பெனி ஆரம்பிக்கல, இப்ப பல நாள் கஷ்டப்பட்டு என்ன பண்றான், ஒரு புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறான். புது கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கிறது என்னது, ஆல்ரெடி இருக்கிற நிறைய கம்பெனி கூட போட்டி போடுறது, அவங்க கூட அவங்கள சேலஞ்ச் பண்றது, அவங்க கூட போட்டி போட்டு நம்ம முன்னுக்கு வருது. ஓகேங்களா. சோ இந்த இடத்துல புதுசா ஒரு விஷயத்த ஆரம்பிக்க போறான், அதனால இந்த இடத்துல எதை யூஸ் பண்ணிருக்காங்க, த்ரோ இஸ் ஹேட் இன்டு த ரிங். அப்ப அவன் தயாராயிட்டான், அவன் இந்த இடத்துல இதுக்குள்ள என்டர் ஆக போறான், இந்த விஷயத்துல வந்து அவன் பங்கேற்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குது. she has decided through her hat into the ring for the student council election. அப்ப ஸ்டூடெண்ட் கவுன்சில் எலெக்ஷன்ல அவன் போட்டி போட போறான்னு அர்த்தம். many players throw their hats into the ring for the selection trials. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு
இது இப்போ ஆர்மி செலெக்ஷனே வச்சுக்கோங்களேன். ஆர்மி செலெக்ஷன் என்ன பண்ணுவாங்க, நமக்கு வந்து இந்த ட்ரில் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் போய் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல நிறைய அவங்க பிசிக்கல் டெஸ்ட் அதெல்லாம் எடுத்து அவங்கள என்ன பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு கேமுக்கு என்ன பண்ணுவாங்க, நிறைய பிளேயர்ஸ் போயிட்டு அங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டுவாங்க. அது பேசிஸ்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. அப்ப இந்த இடத்துல எல்லா பிளேயரும் என்ன பண்றாங்க, போயிட்டு எல்லா பிளேயரும் த்ரோ தேர் ஹேட் இன் டு த ரிங்னா நாங்க ரெடி, நான் வந்து காம்படிஷனுக்கு ரெடின்னு சொல்லிட்டு அந்த செலக்ஷன் ட்ரையல்ல போயிட்டு கலந்துக்கிறாங்களாம். தெளிவா புரியுதுல? த யங் என்டர்பிரினர் த்ரோ இஸ் ஹேட் இன் டு த ரிங் அகேன்ஸ்ட் பிக் கம்பெனிஸ் அண்ட் ப்ரூவ்ட் இஸ் டேலண்ட். ஓகேங்களா? இந்த புதுசான இந்த இளம் தொழிலதிபர் வந்து என்ன பண்றாரு, இருக்கக்கூடிய பெரிய கம்பெனி கூட எல்லாம் போட்டி போட்டு ஒரு டேலண்ட்டை காட்ட போறேன்னு சொல்லிட்டு சேலஞ்ச் கொடுக்குறாரு. அவனே என்ன பண்ணாரு, அவர் த்ரோ இஸ் ஹேட் இன் டு த ரிங் பண்றாரு. அப்ப இந்த இடத்துல அந்த காம்படிஷனுக்குள்ள அவர் என்டர் ஆகுறாருன்னு அர்த்தம். ஓகேவா? சோ சிமிலர் எக்ஸ்பிரஷன் பாருங்க. இதுக்கு இந்த த்ரோ ஒன்ஸ் ஹேட் இன் டு த ரிங்குக்கு அப்படியே எக்ஸாக்ட் மீனிங் கொடுக்கக்கூடிய அதர் இடியம்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, என்டர் த ஃப்ரே, இதுவும் அதுதான். ஜாயின் த ரேஸ், ஸ்டெப் இன் டு த அரேனா, ஆஃபர் ஒன் செல்ஃப் அஸ் அ கேண்டிடேட். ஓகேவா? இந்த இடியம்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுங்க. இது எல்லாமே இதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் தான். நம்ம படிச்சோம்ல, த்ரோ ஒன்ஸ் ஹேட் இன் டு த ரிங்குக்கு என்ன மீனிங்கோ அதே மீனிங் தான் இந்த இடியம்ஸுக்கும். ஓகேவா? சோ தெளிவா புரிஞ்சுதா? இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த 5 இடியம்ஸ். ஸோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இது மாதிரி நான் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அப்பப்போ ஒரு 5 இடியம்ஸ் நான் போடுறேன். உங்களுக்கு படிக்கும் போது இது லாங் டேர்முக்கு கண்டிப்பா மறக்காம இருக்கணுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இந்த இது போடுறதுல ஒரு சுயநலமும் இருக்கு. ஸோ நானும் இன் ஃபியூச்சர்ல நிறைய எக்ஸாம் வந்து எழுதலாம்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் எழுதக்கூடிய எக்ஸாம்லாம் இனி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட் கேட்பாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கணும். உங்களுக்கு ஒரு அபவ் 3 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி போஸ்ட்லாம் அப்ளிகேஷன் நிறைய வருது. ஸோ அது ஏதாவது எழுதி வேற ஏதாவது ஹையர் போஸ்ட் நான் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றேன். ஸோ அதுக்காக என்னோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ரிப்பரேஷனுக்கு இது எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அண்ட் அதே நேரத்தில் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால கண்டிப்பா இதுல கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்டென்ட் வர்த்தாதான் இருக்கும். சும்மா ஏனாதானோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து போட மாட்டேன். எப்படி ஒரு விஷயத்த நான் கத்துக்கிறேனோ அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? சோ சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் மூலமா நம்ம நிறைய இடியம்ஸ் கத்துக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.